நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை காப்பாத்தினது நான் தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் அமெரிக்கா செய்தது நான் செய்தேன் அப்படின்னு ட்ரம்ப் இது வரைக்கும் 70 தடவைக்கு மேலே சொல்லிட்டார் நண்பர்களே. அதுலேயே இந்தியா பயங்கர கடுப்பாகி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனை ஓயவே இல்லைங்கிற பார்க்குறோம். இந்த சமயத்தில் நேற்று எப்படி ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சு இத்தனை மாதங்களுக்கு பிறகு நேற்று திடீர்னு சீனா களத்தில் குதிச்சிருக்குது. திடுதிப்புன்னு களத்தில் குதிச்சு சீனா என்ன சொல்லியிருக்குது, உலகத்தில் பல நாடுகளுக்கிடையே நடக்கிற சண்டைக்கு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு லிஸ்ட்டை வாசித்த சீனா அதில் இந்திய பாகிஸ்தான் உரசலுக்கும் மத்தியஸ்தம் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையாக விடிஞ்சிருக்குது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இந்தியாவுக்குள்ள பார்த்தோம்னா அதுவும் குறிப்பாக நம்ம ஊர்ல வடநாட்டுக்காரர்களுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக வன்முறை சம்பவங்கள் நடந்த வண்ணமே இருக்கிறத பார்க்குறோம். இது ரொம்பவுமே கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்று காலையில் சீனா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் நாங்கள் அதாவது சீனா பல சர்வதேச பிரச்சனைகளில் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்து வெற்றிகரமாக அதை முடித்து வைத்ததாக சீனா தன்னுடைய பங்குக்கு போட்டு தள்ளி இருக்குது. அதில் வியட்நாம், கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடந்த பிரச்சனை, அப்புறம் மத்திய கிழக்கில் நடந்த பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை அப்படின்னு பட்டியலிட்டிருக்கிற சீனா அதில் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையையும் குறிப்பிட்டிருப்பது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. இப்பொழுது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை சொல்லிட்டு தான் நாயர் முடிச்ச புலிவாலாட்ட அதை விட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியாவையும் அதை ஆமான்னு சொல்ல வைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் சீனாவும் இதே விஷயத்தை கையில் எடுத்து இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைக்கு எதை சொல்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தது இல்லையா இந்தியா, அதற்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தான் சீனா மத்தியஸ்தம் செய்ததாக சீனா சொல்லியிருக்குது. நேற்று சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் பத்திரிகையாளரிடம் பேசும்போது இதை சொன்னார். அப்பொழுதே சில பத்திரிகையாளர்கள், ஏங்க இதைத்தானங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதே அப்படின்னு சொன்னபோது சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் அதை பதில் சொல்லாமலே கடந்து போயிட்டாரு அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வேற எந்த நாட்டுக்கும் இடையே நடக்கிற ஒரு இருதரப்பு பிரச்சனைக்கு நாங்கள் என்றைக்குமே ஒரு தேர்டு பார்ட்டியை, மூன்றாவது ஆளை நாங்கள் மத்தியஸ்தம் செய்ய அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு கொள்கையாகவே நாங்கள் வச்சிருக்கிறோம். அதனால் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையில் ஆபரேஷன் சிந்தூரின் போது வேற நாட்டை சேர்ந்த எவரும் அல்லது வேற எந்த நாடும் இதில் மத்தியஸ்தம் செய்யவில்லை. அதை நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம், அதை இனிமேலும் நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சீனா ஏன் திடீர்னு இப்படி சொல்லுச்சு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இப்பொழுது சீனாவும் தான் உலகத்தில் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக பல சர்வதேச பிரச்சனைகளில் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம், அந்த அளவுக்கு எங்கள் பேச்சை எல்லா நாடுகளும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. ஸோ இதெல்லாம் ஒரு இமேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வதேச அரங்கில் நானும் பெரிய ஆளு தான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சீனா எடுத்து வருகிற நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த வகையிலும் இந்தியாவை பாதிக்க போகிறது இல்லை. இதற்கு அடுத்த செய்தியாக எதை பார்க்கணும் அப்படின்னா, நேற்றைய தினம் பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமரான கலீதா ஜியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இறுதி சடங்கு நடந்தது நண்பர்களே. அதில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொண்டார். அப்பொழுது கலீதா ஜியாவுடைய மகனோடு சிறிது நேரம் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் பேசினார். இது பெரிய அளவில் இப்பொழுது ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வருகிற பிப்ரவரி மாதம் பங்களாதேஷில் நாடாளுமன்ற தேர்தல்
தேர்தல் நடக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேர்தல் ஒருவேளை நடந்ததுன்னா, சந்தேகமாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா யூனுஸ் முடிஞ்ச அளவுக்கு தேர்தலை கெடுக்கிறது தான் குறியா இருக்காரு. ஒருவேளை அந்த தேர்தல் நடந்தது அப்படின்னாக்க அந்த தேர்தலில் 30% வாக்குகளை கையில் வச்சிருக்கிற கலிதா ஜியாவுடைய கட்சி பெரும்பான்மை பெற்று ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கலிதா ஜியாவுடைய கட்சியும் இந்தியாவோடு ஒரு நல்லுறவை, ஒரு நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, தன்னுடைய பங்குக்கு இந்தியா தெளிவான ஒரு செய்தியை பங்களாதேஷுக்கு கொடுத்திருக்குது. அது என்னன்னா, irrespective of who's in the ruling side, அதாவது ஆட்சியில் யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோடு இந்தியா ஒரு நல்லுறவை பேணுவதையே விரும்புகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்களாதேஷில் கலிதா ஜியாவுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டதற்கும் அப்பொழுது அவருடைய மகனோடு பேசியதற்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் பங்களாதேஷில் மீண்டும் மீண்டும் ஹிந்துக்கள் தாக்கப்படுவது தினசரி கதையாகி வருது. நேற்று கூட ஒரு ஹிந்து தாக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரே அப்படிங்கிற துக்ககரமான செய்தி நம் காதுகள் கேட்டது. நண்பர்களே, பங்களாதேஷில் தான் இப்படி ஹிந்துக்களை, சிறுபான்மையினரை தேடி தேடி கொள்றாங்கன்னா, நம்முடைய அமைதி பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுகிற தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே வடநாட்டை சேர்ந்தவர்களை டார்கெட் பண்ணி இங்க இருக்கிற சில்வண்டுகள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் நானூறு ரவுடி தான் பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு திரியற பசங்க எல்லாம் வடநாட்டுக்காரர்களை டார்கெட் பண்ணி தாக்குவது தொடர்கதையாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்று, இதெல்லாம் சின்ன வயசு பசங்களாக இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த சம்பவங்கள் 3-4 சம்பவம் நடந்துருச்சு இந்த 4-5 நாட்களுக்குள்ளாக. இந்த 3-4 சம்பவங்கள்லையும் ஈடுபட்டிருந்த அந்த அக்ரஸர்னு சொல்லுவாங்களே, யார் அவங்கள அடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாருமே போதை மயக்கத்தில் இருந்தவங்க, போதையின் பிடியில் இருந்தவர்கள் அப்படிங்கிறது தெளிவாகுது. ஒரு காலத்தில் வளர்ச்சிக்கு பெயர் போன தமிழகம் இப்பொழுது கஞ்சாவுடைய பயன்பாட்டு வளர்ச்சிக்கு தான் பெயர் போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் போதை மயக்கம், அது கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது சாராயமாக இருக்கலாம், அல்லது இந்த புகைப்பிடிக்கிறாங்கல்ல அது கஞ்சா, அப்புறம் அந்த ஸ்னிஃபிங்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி பல வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் போதை மயக்கத்துக்கு அடிமையாகிவிட்டது தமிழகத்துடைய இளம் தலைமுறை அப்படிங்கிறதா உண்மை. இதுதான் கொடுமையிலும் கொடுமையான விஷயமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, திராவிட கொள்கை, திராவிட அரசு, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடையை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்திக்கிட்டு அப்படியே டார்கெட் வச்சு சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, முன்பெல்லாம் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலகட்டத்தில் சாராய கடை அப்படிங்கிறது ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல இருக்கும். சாராயம் குடிச்சிட்டு வந்தான்னா அவனை கேவலமாக இந்த சொசைட்டி பார்த்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தோம்னா, சாராயம் குடிக்கிறது இல்ல சார், நீங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் நம்மளை பார்த்து கேலி என்ற நிலைமைக்கு நம்ம நிலைமை போயிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இது காட்டுது. அந்த அளவுக்கு நாம் தம் அடிக்கிறதையும் மது அருந்துவதையும் குளோரிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் பெட்டி கடைகளுக்கு போனால் கூட சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க சிகரெட் வாங்கினா கூட அதை விற்பதற்கு கடைக்காரர் தயங்குவதில்லை அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம். என்ன தம்மு தானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசுறீங்களா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அங்கே தான் சமூக சீரழிவே தொடங்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த கடைக்காரருக்கும் சரி, அந்த தம்மை வாங்குகிற அந்த ஸ்கூல் பயல்களுக்கும் சரி, கொஞ்சமாவது இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கா, அல்லது இப்படி நாம் சின்ன பசங்களுக்கு பீடியை சிகரெட்டை விற்றோம்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிருங்கிற பயம் இருக்கா?
இல்லை. அங்க ஆரம்பிக்கிறது தான் இந்த சீரழிவின் தொடக்கம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள். என்னைக்கு இந்த மது வியாபாரத்தை அரசாங்கமே, தமிழக அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சதோ அப்பொழுதே தமிழகத்துடைய தலையெழுத்தே மாறிடுச்சு நண்பர்களே. அரசாங்கம் டாஸ்மாக் அமைப்பை ஆரம்பிச்சு அதுக்கு வருடா வருடம் டார்கெட் வச்சு ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் இவ்வளவு விற்கணும்னு டார்கெட் வச்சு இன்னாருக்கு தான் விற்கணுங்கிற லிமிட்டேஷன்லாம் இல்லாம யார் வந்து கேட்டாலும் விற்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சாராய கடையில், பப்புகளில் பெண்கள் மதுவை வாங்குவதும் அதை அருந்துவதையும் நார்மலாகவே போயிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு இதை வந்து க்ளோரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இது வந்து 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மது விற்பது தவறு அப்படிங்கிற எண்ணமே இன்னைக்கு டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் இல்லாமல் போயிருச்சு. அதுக்கு காரணம் அரசாங்கம் இலவசமெல்லாம் கொடுப்பதற்காக நமக்கு வருமானம் வேணும்னு இந்த டாஸ்மாக்கையே நம்பி இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரியுது. இதற்கு அடுத்த ஸ்டெப்பாக போனது தான் இந்த ட்ரக்ஸு, இந்த போதைப் பொருட்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் மலிந்து விட்டது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. யாரை கேளுங்க, இந்த காலேஜில் பயங்கரமாக ட்ரக்ஸு தான், அங்கே போனால் பயங்கர ட்ரக்ஸு தான் அப்படின்னு சாதாரணமாக அவங்க பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ட்ரக்ஸுடைய புழக்கம் ஜாஸ்தியாகிவிட்டது. அந்த ட்ரக்ஸு அப்படின்னா ஒரு அதிர்ச்சி இருந்தது இல்லையா, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த க்ளோரிஃபிகேஷனுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று, அரசாங்கம் எல்லா இடத்துலையும், ஊருக்குள்ள, மாலுக்குள்ள அப்படின்னு எல்லா இடத்துலையும் சாராய கடைகளை திறந்தது தான். இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் இதை விட முக்கியமான ஒரு கல்பிரட் இருக்குது, இந்த தம்மையும் சாராயத்தையும் ட்ரக்ஸையும் க்ளோரிஃபை பண்ணதுக்கு. அது எதுன்னா நம்முடைய திரைப்படங்களும் நம்முடைய தொலைக்காட்சி தொடர்களும். இன்றைக்கு வருகிற திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் என்னத்தை காட்டுது? சர்வ சாதாரணமாக ஸ்கூல் பசங்க தம் அடிக்கிறது, ஸ்கூல் பசங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது. ஏன் இப்போ கூட ஒரு சீரியல் வந்திருக்கு, நடு சென்டர் அப்படின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு இல்லையா ஓடிடியில். அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறத, தண்ணி அடிக்கிறத ஓப்பனாகவே காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையிலேயே நாங்கள் ட்ரக்ஸ் இல்லைங்க, இது பவுடர் தான், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் அதை பார்க்கிற சிறுவர்களுடைய மனசில் நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்க? நீங்கள்லாம் ஒரு டைரக்டர், நீங்கள்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன்னு கிளம்பி இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த நடு சென்டர் போன்ற நல்ல சீரியல்களில் இது போன்ற காட்சிகளை, அது அந்த ஸ்கூல் பசங்க பேசுகிற கெட்ட வார்த்தைகளுக்கு அறவே எல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் அந்த சீரியலில் பசங்க சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க, ட்ரக்ஸ் அடிக்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு, அந்த தலைமுறைக்கு என்ன தோணும் நீங்கள் சொல்லுங்கள்? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதான் சீரியல்லையே காட்டுறாங்கல்ல, இதான் படத்திலேயே காட்டுறாங்கல்ல, இதில் என்ன தப்பு? விஜய் சேதுபதியோட மகன் இதில் ட்ரக் அடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அப்போ நாளைக்கு அவர் ஒரு செலிபிரிட்டி, அப்போ அவர் செய்யும்போது நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சிறுவர்கள் நினைக்க மாட்டாங்களா? நான் இளைஞர்களை கூட சொல்ல, சிறுவர்கள். ஏன்னா அதில் பள்ளி மாணவர்களை தான் அதில் ட்ரக்ஸ் அடிக்கிறதா காட்டுறாங்க. இப்படி சிறுவர்கள் நினைக்க மாட்டாங்களா? உண்மையிலேயே அதில் எத்தனை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த பசங்க நாடகத்தில் நடிக்கிறதுக்காக சும்மா தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது புரிய போகுது. நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக இப்படியெல்லாம் காட்சிகளை வைத்து நீங்கள் க்ளோரிஃபை பண்ணணும்? அதற்கு பிறகு டாப் ஹீரோன்னு சொல்லிக்கிற ஒரு ஹீரோ தான் இந்த புல்லிங்கோ கல்ச்சரையே வளர்த்து விட்டாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷனும் வருது. ஓரளவுக்கு அது உண்மையும் கூடத்தானே. அந்த புல்லிங்கோகள் தான் இன்னைக்கு வடக்கர்கள் அப்படின்னு இந்த வடநாட்டுக்காரங்களை டார்கெட் வச்சு தாக்குறாங்க. இப்படி வடநாட்டுக்காரர்களை வைலிஃபை பண்ணதுக்கு, அவங்கள ஒரு வில்லனாக காட்டியதற்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பங்கு இருக்குதா இல்லையா? வந்தேரிகள்னு ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தது இன்றைக்கு அது பல விதமாக வடக்கர்கள் மீதும் பிறர் மீதும் இது
திரும்பி இருக்குது, பாஞ்சு இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. ஒரு பக்கம் இந்த சாராயம், தம்மு, ட்ரக்ஸ் கல்ச்சரு, இன்னொரு பக்கம் சினிமாவில் இதையெல்லாம் குளோரிஃபை பண்ணுறது, இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேடுவதற்காக வந்தேரிகள், வடக்கர்கள் அப்படின்னு ஒரு சிலரை டார்கெட் பண்ணி அவங்கள வைலிஃபை பண்ணது, இதெல்லாம் சேர்ந்து இளைஞர்களுடைய மனநிலையை மாத்திருச்சு. அதற்கு அடுத்ததாக இன்னொரு பெரிய பங்கு எங்க இருக்குதுன்னா இலவசங்கள். இன்னைக்கு யாருமே வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாம போயிருச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஆரம்பிச்சு உங்களுக்கு இலவசம் இலவசம் இலவசம்னு, அந்த குழந்தை பிறந்தும் இலவசம், அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாமே இலவசம். ஷூ, செருப்பு, சட்டை, பேண்ட்டு, சைக்கிளு, அந்த சைக்கிளை வாங்கி நேராக கொண்டு போய் அதை யாருக்காக விற்றுப்படுறான். மோஸ்ட்லி வடநாட்டுக்காரங்க தான் அந்த சைக்கிளை வாங்கிக்கிறாங்க. சைக்கிளை உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நீ எதுக்கு அந்த சைக்கிளை வாங்குற? சைக்கிளை வாங்க வேண்டியது நேராக அப்படி வெளியில் தள்ளிக்கிட்டே வந்து நேராக கொண்டு போய் வடநாட்டுக்காரர்களுக்கும் பிறருக்கும் விற்கிறீங்க அப்படின்னா எதற்காக உங்களுக்கு இந்த இலவசம்? இது பத்தாதுன்னு நோட் புக்கு, பென்சிலு, பேனா எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து, அப்புறம் இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மாதம் 1000 ரூபா பணமும் ஃப்ரீயாக கொடுத்து, பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா பணம் ஃப்ரீயாக கொடுத்து, அப்புறம் பொங்கல் பரிசு அதென்ன இதென்ன எல்லாம், அப்புறம் தாலிக்கு தங்கம், இப்படி எல்லாமே இலவசமாக கொடுக்கும்போது எதற்காக நம்ம வேலைக்கு போகணும்? வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு மக்களை சோம்பேறி ஆக்கிருச்சு இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதா உண்மை. இதுல திமுக அதிமுகலாம் வித்தியாசமே கிடையாது. 2 கட்சிகளும் இதை சேர்ந்து தான் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம உணர்றோம் நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இனிமேலாவது மக்களுடைய ஆட்டிடியூட் மாறணும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உருப்படணும், தமிழ்நாடு உருப்படணும்னா முதல்ல இந்த இலவசத்தை எல்லாம் அவசியமானவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் போய் சேர வேணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் இலவசம்னா 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க ஒரு ஃபேமிலிக்குன்னா அதில் 3/4 பேர் அந்த அரிசியை வாங்கி வெளியில் வந்த உடனே கிலோ 5 ரூபாய்க்கு வித்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இலவச அரிசி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? அந்த மாதிரி அத்தியாவசியம் இல்லாதவர்களுக்கு இலவசம் கொடுப்பதை நிறுத்த வேணும். அதற்கப்புறம் இந்த பக்கம் சாராயம், தம்மு, ட்ரக்ஸ் இதையெல்லாம் நிறுத்த வேணும். சினிமாக்கள்லையும் டிவி சீரியல்கள்லையும் இதை குளோரிஃபை பண்றத நிறுத்த வேணும். இத்தனையும் நடந்தாதான் தமிழகம் உருப்படும் அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் நடக்காத வரைக்கும் நமக்கு வேலைக்கு தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. தமிழகத்தில் இருக்கிறவங்களாம் சோம்பேறிகளாக வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லாதவர்களாக மாற்றிவிட்டோம் நாம. அப்போ வெளி மாநிலத்திலிருந்து தான் நமக்கு வேலைக்கு ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் காலம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. நம் கண் முன்னாலேயே ஒரு ஜென்ரேஷனே சீரழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அடுத்த ஜென்ரேஷனாவது உருப்படணும் அப்படின்னா தமிழக அரசு, அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த தமிழக அரசு இதற்கு உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.